பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து வந்தவர் தான் வேல்முருகன். மறுபடியும் ராமதாஸ் ஐயா இப்ப தனிச்சு தானே நிக்கிறேன்றாரு. இவங்க கூட சசிகலா கூட தானே கூட்டணின்றாரு. அங்க போய் சேர்ற மாதிரி ஏதாவது யோசிக்கலாம்ல? இல்ல, அது ஐயாவுடைய நிலைப்பாடு என்பது எந்த அளவுக்கு வந்து செயல்பாட்டு களத்துக்கு வருங்கிறது எங்களுக்கு தெரியல. ஐயா அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அந்த அணிக்கு கிட்டத்தட்ட 18 இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. நாளைக்கு ஐயா வந்து அதை ஆதரிச்சு கூட ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். இந்த கட்சியினுடைய வலிமை, அந்த சமூக அரசியலுக்கான கோரிக்கைகள் இன்னைக்கும் நிறைவேற்றப்படல, 10.5 நிறைவேற்றப்படாத ஒரு நிலை இருக்குது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஐயா நாளைக்கே ஒரு முடிவு எடுக்கலாம். ஏன்னா எப்பவுமே ஐயா வந்து அப்படித்தான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு போன ஒரு வாரம் முன்னாடி 10 நாள் முன்னாடி கூட செய்தியாளர்கள் சந்திப்புல தனிச்சுதான் நிற்பேன், தனிச்சுதான் நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அதாவது அதை வந்து பேச முடியாத நிலைக்கு நாங்கள்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நிலை வந்து வந்திருக்க கூடாது. அதற்கு பின்னாடி எந்த தீய சக்திகள் வேலை செஞ்ச நிலையை உருவாச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. தெரிந்தாலும் அதை சொல்ல விரும்பல. எனவே ஐயா ராமதாஸ் அவர்களோ அல்லது அண்ணன் அன்புமணி அவர்களோ இப்போதும் நாங்கள் உரிமையோடு சொல்லுகிறோம், அவங்க வந்து கலந்து பேசி ஒரு ஒற்றை நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னை போன்ற உணர்வாளர்கள், ஒருதாய் மக்கள் உணர்வு என்கிற நிலைப்பாட்டில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய மனநிலையை நான் வந்து ஐயாவுக்கு நான் வந்து உணர்த்த விரும்புகிறேன். ஐயாவாவது அல்லது அண்ணன் அன்புமணியாவது இறங்கி போய் ஐயாவை சந்திக்கணும். சந்திச்சு தன்னுடைய 18 தொகுதிகளும் அவர்கள் வெற்றி பெறணும். தான் நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு ஐயா காலில் கூட அண்ணன் அன்புமணி உழங்குவது தப்பு கிடையாதுன்னு நான் சொல்றேன். அப்பா தானே, நம்ம ஐயா தானே, வேணா நான் கூட வருவேன். அதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். வன்னியர் சமூகம் மட்டுமல்லாது பறையர் சமூகத்திற்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்த ஒரு அரசியல் ஆளுமை, ஒரு அரசியல் ஞானி. இந்த நிலையை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. அதை வந்து நான் ஏற்க முடியல. அது வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. எனவே இன்றைக்கு கூட இந்த காணொலி வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் கூட அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு நிலையை எடுப்பார்னு நாங்கள் வந்து நம்புறோம். ஐயாவை சந்திக்கணும், அவ்வளவுதான். சந்திச்சாச்சுன்னா முடிஞ்சு, நேரில் போய் சந்திச்சாச்சுன்னா முடிஞ்சு.